அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி முழுமையாக ராகு கேது பயிற்சி சந்திப்பதால் 2027ஆம் ஆண்டு துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 1.5 ஆண்டுகள் அடுத்த 18 மாதங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தைரிய ஸ்தானத்தில் 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாதசனியாக ஆட்சி பலம் பெற்றுதான் வந்து கொண்டிருக்கிறார். இறுதி தருவாயில் பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு இணைந்து விட்டார். முழுமையாக திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்து நுழையக்கூடிய ராகு தைரியஸ்தானத்தில் இருந்து மிக வலுவாக குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்களில் மிக முக்கியமானவராக ராகு பார்க்கப்படுகிறார். அவர் ராசியின் அதிபதியான சனியுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைந்தக்கூடிய இந்த வேலை என்பது குடும்பஸ்தானம் என்பதால் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் இல்லத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கப் போகிறது. 7.5 சனியை ஒப்பிடுகையில் மோட்சக்காரகரான கேது 9லிருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைவதால் பெரிய அளவில் சிக்கல் ஏற்படாது என்றாலும் கூட சற்று அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் அமர்வதால் சில எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் தவறான புரிதலும் சில நேரங்களில் கற்பனையான பயமும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அவசியமாக கண்ணும் கருத்துமாக இதுபோன்ற நிகழ்வுகளில் அஷ்டமத்தில் கேது வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சனியுடன் ராகு இணையக்கூடிய இந்த வேளையில் கேது அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் ராகுவை சப்தம பார்வையால் பார்க்கிறார். ராகு சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறாருங்க. மேலும் குருவின் சுப பார்வையும் மிகவும் வலுவாக ராகு மற்றும் சனியின் மீது கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சில நேரங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளை முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவானும் 6ல் இருந்தாலும் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலு சேர்ப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியும் புதிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் காலகட்டத்தில் பட்ட சிரமங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பை துல்லியமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ராகு பகவான். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் வீண் விரய செலவுகள் குறையும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைவாக
நிறைவாக கிடைக்கிறது. உடல் நலத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவையும் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நெருக்கடிகள், தடை தாமதங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது தனஸ்தானம் என்பதால் மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதை திட்டவட்டமாக ராகு உறுதிப்படுத்துகிறார். பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் கூட உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். கேதுவு சற்று சின்ன சின்ன சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவில் நெருக்கடிகள் இல்லாத வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறப்பான லாபம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் உண்டு. புதிய துறைகளில் கால் பதிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அடிக்கடி பல திட்டங்களை மாற்றம் செய்தாலும் கூட முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது தனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக ராகு மாற்றுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சற்று தாராளமாக தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பால் திருப்திகரமான சூழல் உருவாகும். உட்கட்சி பூசல்கள் அனைத்தும் சரி செய்யப்படும். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிறைவாகவே வருவதற்கான யோகம் உண்டு. குழப்பம் என்று தெரிந்த பல நிகழ்வுகளில் தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மாணவியரின் திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல யோகமும் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. விளைநிலங்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய முயற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் நிச்சயமாக ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் கிடைக்கும். என்றால் ராகு கேதுவின் ஆலயம் மட்டுமல்லாது சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள், தடைகள் போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு தகர்த்தெறியப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.